ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 8ல் சிஎன் அண்ணாதுரை, அதாவது திராவிட இயக்கங்களின் முன்னோடி ஒரு தலைவர்கள் ஒருவரான சிஎன் அண்ணாதுரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 8னு பார்த்தோம் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு தான். ஸோ தமிழ்நாட்டினுடைய வரலாறு ஆரம்ப காலத்திலேருந்து சங்க காலம் முதல் இக்காலம் வரலான இந்த வரலாறு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திராவிட இயக்கங்களின் முக்கியமான நபரான முக்கிய தலைவரான சிஎன் அண்ணாதுரை, ஸோ காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம யூனிட்டியில் வந்து ஒரு 3 முக்கியமான டாபிக் வந்து ஒன்று இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து தந்தை பெரியார், இன்னொன்று வந்து நீதி கட்சி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம், அதுக்கப்புறம் அண்ணாதுரை. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியார், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, ஸோ 3க்குமே வந்து வீடியோ போட்டாச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிஎன் அண்ணாதுரை, ஸோ காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரையை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, ஸோ அவர் டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 15, 1909. சரிங்களா? செப்டம்பர் 15, 1909. ஆக்சுவலாக நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பர்த்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 15. இதே இது பெரியாரோட பர்த்டே பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 17. சரிங்களா? ஸோ செப்டம்பர் 15 அண்ணாதுரையோட பிறந்தநாள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 17 பெரியாருடைய பிறந்தநாள். சரிங்களா? இவருடைய பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா நடராஜன் மற்றும் பங்காரு அம்மாள். சரிங்களா? அதாவது அண்ணாதுரையோட பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா நடராஜன் மற்றும் பங்காரு அம்மாள். ஸோ இவரை பொறுத்தளவு பார்த்தோம்னா இவருடைய அடுக்குமொழி மற்றும் இவருடைய பேச்சு திறனுக்காக இவர் வந்து புகழ் பெற்றவர். சரிங்களா? அண்ணாவோட மேடை பேச்சை கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு கூட்டம் கூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவு வந்து அவர் அந்த பேச்சு திறன்லையும் மற்ற அந்த அடுக்குமொழியை வந்து யூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு கைதேர்ந்தவர் தான் யார் அப்படின்னா நம்ம வந்து சிஎன் அண்ணாதுரை. ஸோ இவருடைய ஸ்கூல் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா படித்தது பூரா எங்கே அப்படின்னா சென்னையில் வந்து பச்சையப்பன் ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ காஞ்சிபுரம் சேர்ந்தவர் சென்னை பச்சையப்பன் ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 1934 பச்சையப்பன் கல்லூரியில் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருப்பார். சரிங்களா? 1934 பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி 1927 காஞ்சிபுரத்தின் நகராட்சி எழுத்தாளராக வேலைக்கு சேருவார். சரிங்களா? ஸோ காஞ்சிபுரம் நகராட்சி எழுத்தாளராக வேலைக்கு செய்வார். ஆனால் அவர் வந்து அந்த வேலை வந்து பிடிக்காதுன்றதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது அவருக்கு வந்து இந்த உட்காந்த இடத்துல வேலை செய்கிறது அப்படிங்கிற அதாவது ஒரு எழுத்தர் அப்படிங்கிற வேலை வந்து பிடிக்காது. ஸோ அவர் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னா, தன்னுடைய அந்த பேச்சு திறனுக்கும் அந்த ஒரு அடுக்குமொழி மற்றும் தமிழுக்கு வேலை செய்ற மாதிரி ஒரு வேலையை வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பின்னாடி அதுலேருந்து விலகிடுவார். ஸோ அதுக்கடுத்தலாம் பார்த்தோம் அப்படின்னா 1930 ராணி அம்பியார் அப்படிங்கிறவரோட திருமணம் நடக்கும். ஸோ இவருடைய முதல் கட்டுரை வந்து எது அப்படின்னா பெண்கள் சமத்துவம். ஸோ அது வந்து எந்த இதழில் வந்து வெளியாச்சு அப்படின்னா தமிழரசு இதழில் 1931 வந்து வெளியாச்சுங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் பிறக்காரு. ஸோ இவர் குடும்பம் வந்து ஒரு நெசவாளர் குடும்பம். இவருடைய பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா நடராஜன் மற்றும் பங்காரு அம்மாள். இவர் வந்து அடுக்குமொழி மற்றும் பேச்சு திறனுக்காக புகழ் பெற்றவர். ஸோ அண்ணாவினுடைய அடுக்குமொழி வந்து அந்த அளவுக்கு வந்து புகழ் பெற்றது. ஸோ அந்த அடுக்குமொழியின் காரணமாக தான் 1967 வந்து காமராஜரையே தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கூல் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா பச்சையப்பன் ஸ்கூலில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் வாங்குறாரு. இதே காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஸராக இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருப்பார். சரிங்களா? 1927 காஞ்சிபுரம் நகராட்சியின் எழுத்தராக ஜாயின் பண்றாரு. வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் 1930 இவருக்கு திருமணம் நடக்குது. ராணி அம்மையார் என்பவருடன் திருமணம் நடக்குதுங்களா. ஸோ இவருடைய முதல் கட்டுரை வந்து என்ன அப்படின்னா பெண்கள் சமத்துவம். ஸோ அண்ணாவினுடைய முதல் கட்டுரை வந்து என்ன அப்படின்னா பெண்கள் சமத்துவம். ஸோ அது வந்து எந்த இதழில் வந்து வெளியாச்சு அப்படின்னா தமிழரசு இதழில் 1931 வெளியானுச்சுங்களா. ஸோ அண்ணாவினுடைய முதல் கட்டுரை பெண்கள் சமத்துவம் 1931 தமிழரசு இதழில் வெளியானுச்சுங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பச்சையப்பன் காலேஜ்லையும் வந்து ஆங்கில ஆசிரியர் வேலை பார்த்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியிலும் ஆங்கில ஆசிரியர் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ சென்னை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியிலும் ஆங்கில ஆசிரியர் வேலை பார்த்துருக்காரு. அது இல்லாமல் பச்சையப்பன் காலேஜ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஆங்கில ஆசிரியர் வேலை பார்த்துருப்பாரு. ஸோ இவர் வந்து நீதி கட்சியில் இணைந்த ஆண்டு, ஸோ அண்ணாதுரை அவர்கள் நீதி கட்சியில் இணைந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1935. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய முதல் சிறுகதை, ஸோ முதல் கட்டுரை பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் சமத்துவம். முதல் சிறுகதை வந்து என்ன அப்படின்னா கொக்கரக்கோ. சரிங்களா? ஸோ அண்ணாவினுடைய முதல் சிறுகதை வந்து என்ன அப்படின்னா கொக்கரக்கோ ஆனந்த விகடனில் 1934 வெளியாகுது. சரிங்களா? ஸோ முதல் கட்டுரை வந்து பெண்கள் சமத்துவம் தமிழரசு நியூஸ் பேப்பரில் 1931 வந்து வெளியாகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல் சிறுகதை கொக்கரக்கும் ஆனந்த விகடனில் 1934 வெளியாகுது. இவருடைய முதல் புதினம் என்னது அப்படின்னா வீங்கிய உதடு. சரிங்களா? ஸோ அண்ணாவினுடைய முதல் புதினம் வீங்கிய உதடு 1940 குடியரசு இதழில் வெளியாகுது. ஸோ குடியரசு இதழ் வந்து யார் பார்த்துருப்பாரு நமக்கு தெரியும், அண்ணாவை தான் வந்து குடியரசு இதழ் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ முதல் புதினம் வீங்கிய உதடு 1940 பெரியாரினுடைய பத்திரிகையான குடியரசு பத்திரிகையில் வந்து வெளியாகுதுங்களா. ஸோ இவர் வந்து பெரியார் வந்து எப்போ வந்து முதல் சந்திச்சாரு அப்படின்னா 1934 திருப்பூர் செங்குந்தர் மாநாடு ஒரு மாநாடு நடக்கும். சரிங்களா? ஸோ திருப்பூரில் செங்குந்தர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா பெரியாரை அண்ணா வந்து முதல்ல சந்திப்பார். சரிங்களா? ஸோ 1934 திருப்பூர் செங்குந்தர் மாநாடு ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா பெரியாரை அண்ணா வந்து முதல்ல சந்திப்பார். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா இவர் நீதி கட்சியில் இணைந்த ஆண்டு 1935. ஆக்சுவலாக அந்த திருப்பூர் செங்குந்தர் மாநாடுன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அந்த திருப்பூர் செங்குந்தர்
செங்குந்தர் மாநாடுக்கு முன்னாடியே வந்து கோயம்புத்தூர் செங்குந்தர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடக்கும் சரிங்களா. ஸோ கோயம்புத்தூர் செங்குந்தர் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் அண்ணாவோட பேச்சை வந்து யாரு கேட்பார் அப்படின்னா பெரியார் வந்து ஒரு வியந்து பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாநாடுகளுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெரியாரினுடைய பேச்சுகளுக்கு மொழிபெயர்ப்பாளராக வந்து யாரு போவா அப்படின்னா அண்ணா வந்து போவார் சரிங்களா. இது வந்து பெரியாரினுடைய குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பெரியாரினுடைய வட இந்திய மாநாடுகள். ஸோ வட இந்தியாவுக்கு போய் மாநாடு நடக்கும் அப்படின்னா அது வந்து பெரியார் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டராக வந்து யார் போவா அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் மேக்ஸிமம் போவார் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சியில் இவர் இணைந்த ஆண்டு. ஸோ பெரியார் அண்ணாதுரை வந்து நீதி கட்சியில் இணைந்த ஆண்டு 1935. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1937 திருச்சியில் துறையூர் சுயமரியாதை மாநாடு வந்து தலைமை எடுத்து நடத்துவாங்க. ஸோ அண்ணாவினுடைய சுயமரியாதை மாநாடு துறையூர்ல எப்போ நடக்குது அப்படின்னா 1937 நடக்குது. அதுக்கு தலைமை தாங்கினது வந்து யார் அப்படின்னா அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் சரிங்களா. ஸோ 1937 திருச்சி துறையூர் சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1935 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக முதலாக சிறையில் அடைக்கப்படுறார். ஸோ 1938 பார்த்தோம் அப்படின்னா அப்போதைய முதலமைச்சர் திரு ராஜாஜி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பள்ளிகளில் ஹிந்தி மொழியை வந்து கட்டாய பாடமாக வந்து அறிமுகப்படுத்துவாங்க 1938. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும் அளவிலான ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பெரியார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார். ஸோ அவர் கூட சேர்ந்து அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுப்பாங்க. ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938 நடக்கும். அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் அண்ணா முதலில் சிறைக்கு செல்வாருங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1939 அதுக்கு அடுத்த வருஷம் நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறார் சரிங்களா. ஸோ அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னா 1939 அண்ணாதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த சமயத்தில் வந்து தலைவராக வந்து யார் இருக்காரு அப்படின்னா பெரியார் அவர்கள் இருக்காங்க. ஸோ தந்தை பெரியார் அவர்கள் அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1939 நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக அறிஞர் அண்ணா வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னா இவரை வந்து வரதராஜுலு அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார் சரிங்களா. யார் அப்படின்னா வரதராஜுலு. ஸோ வரதராஜுலு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அறிஞர் அண்ணாவை நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1940 திருவாரூரில் நீதி கட்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடக்குது சரிங்களா. ஸோ 1940 திருவாரூர் மாநாடு வந்து எங்க நீதி கட்சி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுங்களா. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சி நம்ம நடத்துறப்ப பார்த்தோம் அப்படின்னா 1944 சேலம் மாநாட்டில் திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முழங்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது வந்து வெறும் முழக்கம். ஆனால் தீர்மானம் கொண்டு வரது வந்து அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 1940 சரிங்களா. ஸோ 1940 திருவாரூர் நீதி கட்சி மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற ஒரு கொள்கை தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய இதழ் வந்து என்னது அப்படின்னா திராவிட நாடு அப்படிங்கிற இதில் வந்து 1942 ஆரம்பிக்கிறார் சரிங்களா. ஸோ 1942 திராவிட நாடு அப்படிங்கிற இதில் வந்து ஆரம்பிக்காரு. ரொம்ப முக்கியமானது வந்து இதுதான். ஸோ 1944 நீதி கட்சியின் சேலம் மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா திராவிடர் நீதி கட்சியானது திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணும். அந்த பெயர் மாற்ற தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தது வந்து யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சரிங்களா. ஸோ இந்த சமயத்தில் வந்து அண்ணா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரியாரினுடைய தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ 1944 நீதி கட்சியின் சேலம் மாநாடு திராவிடர் கழகத்தை வந்து அதாவது நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் மாறினது. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது வந்து யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள். இந்த தீர்மானத்தில் இந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜு அவர்கள் அண்ணாதுரையை பற்றி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. எந்த மாநாட்டில் அப்படின்னா இந்த மாநாட்டில் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தேர்தல் அரசியல். ஸோ தேர்தல் அரசியலை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இப்போ இருக்க திமுக இல்லையா அந்த தோற்றுவிச்சது வந்து யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1949 பெரியார் மணியம்மை திருமணம் நடக்கும் சரிங்களா. 1949 பெரியார் மணியம்மை திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தை வந்து நிறைய இந்த திராவிட கழகத்தில் இருந்தவங்க பார்த்தாங்கன்னா ஒரு எதிர்ப்பு ஒரு இந்த இதில் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையோட பார்ப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா அது அண்ணாதுரை அவர்கள். ஸோ அண்ணாதுரை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்துருவார். அவருடன் சேர்த்து கலைஞர் கருணாநிதியும் உள்ளிட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த மாதிரியான தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுகங்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸினால் தடை செய்யப்பட்ட அண்ணாவின் நூல்கள் வந்து என்ன அப்படின்னா ஆரிய மாயை மற்றும் லட்சிய வரலாறு. ஸோ இது ரெண்டும் பார்த்தோம்னா காங்கிரஸால் தடை செய்யப்பட்ட அண்ணாவின் நூல்கள் சரிங்களா. என்ன நூல் அப்படின்னா ஆரிய மாயை மற்றும் லட்சிய வரலாறு. ஸோ திமுகவினுடைய முதல் மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா 1951 சென்னையில் நடக்குது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நிறைய மாநாடுகள் வந்து நடக்கும். ஸோ திராவிட கழக நீதி கட்சியினுடைய முதல் மாநாடு வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா கோயம்புத்தூர் நடக்கும்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை அதாவது திராவிட மகாஜன சபை இந்த அயோத்திதாசன் நிறுவிய திராவிட மகாஜன சபை வந்து மாநாடு வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா நீலகிரியில் நடக்கும். அடுத்து வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா செங்கல்பட்டில் WPA சவுந்தரராஜன் தலைமையில் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
இந்த காங்கிரஸினுடைய முதல் மாநாடு வந்து எங்க நடக்கும் அப்படின்னா 1885ல பம்பாயில் நடக்கும். சரிங்களா? ஸோ முதல் மாநாடே கொஞ்சம் நிறையா இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல திமுகவினுடைய முதல் மாநாடு வந்து எங்க நடக்குது அப்படின்னா 1951ல சென்னையில் நடக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாநாட்டில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் 1952 எலக்ஷன்ல வந்து போட்டியிடவில்லை. ஸோ 1952 எலக்ஷன்ல போட்டியிடல. ஏன்னா இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1949 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1952 எலக்ஷன்ல வந்து போட்டியிடவில்லை. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் பொதுத் தேர்தல். ஸோ இந்தியாவினுடைய முதல் பொதுத் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு 1952 எலக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த தேர்தல்ல வந்து நாங்க போட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு மும்முனை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்த வந்து நடத்துறாங்க. ஸோ மும்முனை போராட்டம்னு சொல்லிட்டு 1953ல ஒரு போராட்டத்த வந்து முன்னெடுக்காரு. ஸோ அது வந்து என்னென்ன போராட்டம் அப்படின்னா, குலக்கல்வி எதிர்ப்பு திட்டம். ஸோ குலக்கல்வி திட்டத்த வந்து எதிர்க்கிறது. அத நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, நம்ம வந்து நீதி கட்சிய பார்க்குறப்ப பெரியார பத்தி பார்க்குறப்ப பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதாவது ராஜாஜி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழிற்கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்த வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த தொழிற்கல்வி திட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலையில அதாவது மார்னிங் செஷன் போல என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய தந்தை வந்து என்ன தொழில் பண்றாரோ, அந்த தொழிலுக்கு தந்தை கூட வந்து ஹெல்ப் பண்ணணும். ஆனா ஈவினிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவினிங் டைம்ல அதாவது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூலுக்கு வரலாம் சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தந்தையோட தொழில்னா ஓகே. ஆனா தந்தையோட தொழில் அப்படிங்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு சாக்கடை அள்ளுபவருடைய மகன் வந்து அந்த சாக்கடை மட்டும் அள்ளணுமா? அந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு பூரா வழிவகுத்ததுனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சர்ச்சைக்குரிய திட்டமா வந்து உருவாகுது. ஸோ இந்த திட்டத்தின் காரணமாக பின்னாளில் 1954ல வந்து ராஜாஜி பதவியே விலகிடுவார் சரிங்களா? ஸோ குலக்கல்வி திட்டத்த வந்து எதிர்ப்புக்கிறதுக்காக போராட்டம் வந்து யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னா, சம்பத் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் நடக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரயில் நிறுத்த போராட்டம் நடக்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கள்ளக்குடி போராட்டம். ஸோ கள்ளக்குடி போராட்டம் அப்படின்னா, திருச்சியில இருக்க ஒரு ஊர் தான் வந்து என்னது அப்படின்னா கள்ளக்குடி. ஸோ அந்த ஊருக்கு பார்த்தோம் அப்படின்னா, டால்மியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றத்த வந்து அறிஞர் நேரு அவர்கள் வந்து முன்மொழிவாரு. ஸோ கள்ளக்குடிங்கிற ஊர வந்து டால்மியாபுரம் அப்படின்னு மாத்தணும்னு சொல்லி, ஸோ வந்து அறிஞர் அண்ணா வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு ஊருக்கு டால்மியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழிக்காரரோட பேர் வைக்கிறதா? அப்ப வடமொழியில வந்து வடநாட்டுல வந்து தமிழ்நாட்டுக்காரங்களோட பேர் வைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளக்குடி போராட்டத்த வந்து நடத்துவாருங்களா. ஸோ இந்த கள்ளக்குடி போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கினது வந்து யாரு அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதிங்களா. ஸோ கள்ளக்குடி போராட்டத்தை முன்னின்று நடத்தியது முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2வது மாநாடு. ஸோ திமுகவினுடைய 2வது மாநாடு 1956ல நடக்குது. ஸோ அந்த மாநாட்டில வந்து எங்க என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, 1957ல காஞ்சிபுரம் 1957 எலெக்ஷன்ல வந்து நம்ம 1957 எலெக்ஷன்ல திமுக வந்து போட்டியிடுது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா 1957ல பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில வந்து வின் பண்ணுவாரு. ஆனா திமுக வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெரிய ஆளுகளால வந்து இது பண்ணாது. ஆனாலும் வந்து காமராஜர் தான் வந்து வின் பண்ணி ஆட்சி அமைப்பார் சரிங்களா. 1957லிருந்து 62 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, காமராஜர் தான் வின் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, 1962ல மறுபடியும் எலக்ஷன் நடக்கும். அந்த எலக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் தொகுதியில வந்து தோல்வி அடைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மாநிலங்களவையின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். எப்போ அப்படின்னா 1962ல காஞ்சிபுரம் தொகுதியில வந்து தோல்வி அடைஞ்சிருவாரு சட்டமன்ற தேர்தல்ல. ஸோ காஞ்சிபுரம் சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மாநிலங்களவைக்கு இவரு தேர்வு செய்யப்படுவாருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 1963 பிரிவினைவாதம் தடை செய்யப்படுது. ஸோ 1962ல பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா, சைனா போர் நடக்கும்ங்களா. 1962ல இந்தியா, சைனா வந்து போர் நடக்கும். அந்த போர்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த போருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பிரிவினைவாதத்த வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து எதிர்க்கிற மாரி ஆயிரும். ஸோ அதனால வந்து அண்ணா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தனிநாடு கோரிக்கைய வந்து கைவிட்டு, தமிழ்நாடுங்கிற அந்த தமிழ் மொழிய வந்து த அதாவது சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டத்துல வந்து இறங்கிடுவாருங்களா. இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு, தனிநாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா 1963 அந்த 62ஆம் ஆண்டு அந்த இந்தியா, சைனா போருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்புல திருத்தம் செய்யப்பட்டு தனிநாடுங்கிறது ஒண்ணு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு திருத்தம் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனிநாடு கோரிக்கைய கைவிட்டுட்டு தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு கோரிக்கையை வந்து முன்வைப்பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 1963ல பகுதி 17 எரிக்கும் போராட்டம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பகுதி 17 அப்படின்னா, அதுதான் வந்து அந்த தனிநாடு இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற போராட்டம். இது அந்த பகுதி சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 1965ல இந்திய வந்து ஆட்சி மொழியாக அப்போதைய பிரதமர் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, 1965ல இந்தி மொழிய வந்து ஆட்சி மொழியா வந்து யூஸ் பண்ணுவாரு சரிங்களா. எப்போ அப்படின்னா, 1965ல அந்த நாள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கருப்பு தினமா கொண்டாடுவாரு. 1965 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து அந்த இத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதனால வந்து அந்த டேட்ட வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கருப்பு தினமா வந்து கொண்டாடுவாரு. அது மட்டும் இல்லாம அரசியலமைப்ப வந்து எரிக்கும் போராட்டத்தையும் வந்து இது பண்ணாரு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 1967 சரிங்களா. 1967ல எலக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டணியோட பேர் வந்து என்ன அப்படின்னா, ஐக்கிய முன்னணி கூட்டணி சரிங்களா. ஒரு ஐக்கிய முன்னணி கூட்டணி. அந்த கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, சுதந்திரா கட்சி,
மார்க்சிய பொதுவுடைமை கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? மார்க்சிய பொதுவுடைமை கட்சி, தமிழரசு கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக. நாம் தமிழர் அப்படின்னா இப்ப இருக்க திமுக நாம் தமிழர் கிடையாது. சிவந்தி ஆதித்தனாருடைய நாம் தமிழர் கட்சி. சரிங்களா? இந்த 6 கட்சிகளும் சேர்ந்து 5 கட்சிகளும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸை எதிர்த்து காமராஜர் தலைமையிலான காமராஜர் வராது. பக்தவத்சலம். காங்கிரஸ்ல வந்து காமராஜர் அப்ப காங்கிரஸ்ல தான் இருப்பாரு. இருந்தாலும் அந்த காங்கிரஸ்க்கு ஆப்போசிட் தான். காமராஜருக்கு ஆப்போசிட் பண்ணி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஐக்கிய முன்னணி கூட்டணிய வந்து யார் உருவாக்குறா அப்படின்னா, திமுக வந்து உருவாக்கும். அந்த கூட்டணியில யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, சுதந்திரா கட்சி, மார்க்சிய பொதுவுடைமை கட்சி, தமிழரசு கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக. இந்த 5 பேரும் சேர்ந்து 1967 காங்கிரஸை தோற்கடித்து திமுக வந்து ஆட்சி அமைக்குவாங்க சொல்லலாம். ஆட்சி அமைச்சு அவருடைய காலத்துல வந்து என்னென்ன திட்டங்கள் வந்து உருவாச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, 1967ல வந்து ஆட்சி அமைக்கிறாரு. இவர் வந்து ஆட்சி அமைச்சோனே வந்து 1 திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, படியரசு திட்டம். இது வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அறிஞர் அண்ணா வந்து ஒரு கோட் சொல்லுவாரு. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னுவாரு சரிங்களா? ஒரு 3 படி லட்சியம் அப்படின்னா, எல்லாருக்கும் 3 படி போடணும் அப்படின்றது என்னோட லட்சியமா இருக்கு அப்படின்னுவாரு. ஆனா, கண்டிப்பா நான் ஒரு படியாச்சும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்ட வந்து சொல்லுவாரு சரிங்களா? 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்லுவாரு சரிங்களா? அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசு அலுவலகங்களில் கடவுள் படம் கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அரசு அலுவலகங்களில் கடவுள் படம் கூடாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற அந்த கோட்ட வந்து சொன்னது வந்து யாரு அப்படின்னா, அறிஞர் அண்ணா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 1968ல் இந்து திருமணச் சட்டம். அதாவது சுயமரியாதை திருமணச் சட்டம்னு சொல்லுவாங்க. 1968 அதாவது பெரியாரினுடைய அந்த சுயமரியாதை திருமணங்களுக்கு அரசு அங்கீகாரம் அளித்த சட்டம் தான் என்னது அப்படின்னா, இந்த இந்து திருமணச் சட்டம் அல்லது சுயமரியாதை திருமணச் சட்டம் 1968. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 1967 தலைமைச் செயலகம். அதாவது சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டைய வந்து பார்த்தோம் அப்படின்னா, தலைமைச் செயலகம் என பெயர் மாற்றம் வந்து எப்ப பண்ணுவாரு அப்படின்னா, 1967ல பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 1969 ஜனவரி 14 தமிழ்நாடு என பெயர் மாற்றம். ரொம்ப முக்கியமானது. 1967 ஜூலை 18ல சரிங்களா? 1967 ஜூலை 18ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தீர்மானத்த வந்து கொண்டு வருவாரு சரிங்களா? அந்த ஜூலை 18 தான் பார்த்தோம் அப்படின்னா, தற்போதைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தினமா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு சரிங்களா? 1968 1967 ஜூலை 18ல தமிழ்நாடுக்கு வந்து மெட்ராஸ், சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்த வந்து கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்போ வந்து சட்டமா மாறும் அப்டின்னா, 1969 ஜனவரி 14 தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம இருமொழிக் கொள்கை. மத்திய அரசு வந்து மும்மொழிக் கொள்கைய வந்து அறிமுகப்படுத்தினப்போ, இந்தியா வந்து பார்த்தோம் இங்க தமிழ்நாடு பார்த்தோம் அப்டின்னா, இருமொழிக் கொள்கை. தமிழ் ஆட்சி மொழியாகவும், ஆங்கிலம் வந்து அலுவலக மொழியா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, 1968ல 2வது உலக தமிழ் மாநாட்ட வந்து சென்னையில் நடத்துவார். சரிங்களா? 2வது உலக தமிழ் மாநாட்ட சென்னையில் நடத்துவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாத்துவாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீமதி அப்படிங்கிறத திருமதி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துவாரு. இறுதியா பார்த்தோம் அப்படின்னா, 1969 பிப்ரவரியில வந்து இவரு இறந்துருவாரு சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தை சேர்ந்த அவருடைய ஆட்சி காலங்கள் சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பத்திரிகைகள். இதுல வந்து ரொம்ப முக்கியமானத வந்து விட்டாச்சு. அது வந்து என்ன அப்படின்னா, பேருந்த வந்து நாட்டுடைமையாக்குனது. ரொம்ப ஒரு மு 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 ஒரு முக்கியமான நடவடிக்கை வந்து என்ன அப்டின்னா, அந்த பேருந்து எல்லாத்தையும் வந்து நாட்டுடைமையாக்குனது. 75 மைல்களுக்கு அதிகமாக இருக்க அந்த பேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு அப்டின்னா, அது வந்து தேசியமயமாக்கிருவாரு சரிங்களா? அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக்கம் தான் என்னது அப்டின்னா, அந்த பேருந்தை வந்து தேசியமயமாக்குனது சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இவருடைய பத்திரிகை செயல்பாடுகள். அறிஞர் அண்ணா வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி நெறைய ஒரு நல்ல பேச்சாளர். பேச்சாளருக்கு தகுந்த மாரி பார்த்தோம்னா, நெறைய பத்திரிகைகளும் வந்து எழுதியிருக்காரு. அதுல வந்து என்னென்ன பத்திரிகைகள்னு பார்த்துடலாம். ஜஸ்டிஸ் பத்திரிகை. வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீதி கட்சியினுடைய ஒரு ஆங்கில பத்திரிகை தான் என்னது அப்டின்னா, அந்த ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய துணை ஆசிரியரா வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, விடுதலை. பெரியாரினுடைய விடுதலை பத்திரிகையினுடைய பதிப்பாசிரியரா வேலை பார்த்திருக்காரு. குடியரசு பத்திரிகையில வந்து கட்டுரை எழுதியிருக்காரு. சரிங்களா? குடியரசு பத்திரிகையில கட்டுரை எழுதியிருக்காரு. இவருடைய 1942ல இவரவே சொந்த இதழாக திராவிட நாடு அப்படிங்கிற இதழ ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய வார இதழ் வந்து என்ன அப்படின்னா, காஞ்சி. திராவிட நாடு 1942 வார இதழ் காஞ்சி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 1949ல மாலைமணியின் ஆசிரியரா வேலை பார்த்திருக்காரு. பார்த்தசாரதி அவர்கள் நடத்தி வந்த மாலைமணி அப்படிங்கிற பத்திரிகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆசிரியராக 1949ல வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1953ல திமுகவினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இதழாக நம் நாடு இதழ வந்து நிறுவுறாரு. சரிங்களா? 1953ல திமுகவினுடைய ஒரு திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ இதழாக நம் நாடு இதழ வந்து 1953ல வந்து ஆரம்பிக்கிறாரு. 1957ல ஹோம்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதழையும் ஆரம்பிக்கிறார். 1957 ஹோம்லேண்ட் இதழ் ஆங்கில இதழ ஆரம்பிக்கிறாரு. 1963ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி காஞ்சிங்கிற வார இதழ ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அறிஞர் அண்ணாவினுடைய பத்திரிகை செயல்பாடுகள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
நீதி கட்சியின் பத்திரிகையான ஜஸ்டிஸ் பத்திரிகை ஆங்கில பத்திரிகையான நீதி கட்சியின் ஆங்கில பத்திரிகையான ஜஸ்டிஸ் பத்திரிகையின் துணை ஆசிரியர் வேலை பார்த்திருக்காரு. ஸோ விடுதலையினுடைய பதிப்பாசிரியராகவும் குடியரசு பத்திரிகையில் வந்து கட்டுரை எழுதியிருக்காரு. ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா பெரியாருடைய பத்திரிகை. ஸோ இவருடைய சொந்த பத்திரிகை முதல் பத்திரிகை வந்து எது அப்படின்னா திராவிட நாடு 1942 உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1949 பார்த்தசாரதி அவர்களின் மாலை மணிங்கிற பத்திரிகையில் வந்து ஆசிரியர் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் 1953 திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ இதழாக நம் நாடுங்கிற இதழ் வெளியானது. 1957 ஆங்கில இதழான ஹோம்லேண்ட் இதழ் வெளியானது. 1963 காஞ்சி அப்படிங்கிற இதழ் வந்து வெளியானதுங்களா. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவினுடைய பத்திரிகை செயல்பாடுகள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சிறப்புகள். ஸோ அறிஞருக்கு பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் என்னென்ன பட்டங்கள் வந்து சிறப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் பட்டம். ஸோ அண்ணாதுரை அவர்களுக்கு இவருடைய இயற்பெயர் வந்து சி.என். அண்ணாதுரை. ஸோ அறிஞர் வந்து நம்மளா சேர்த்தது தான். ஸோ அறிஞர் பட்டம் வந்து கொடுத்தது வந்து யாரு அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். லாஸ்ட் குரூப் 4ல வந்து குரூப் 1 இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு 2024 அம் இப்போ ரீசெண்டா குரூப் 4 எழுதணும். குரூப் 1 எழுதணும் இல்லையா? அந்த குரூப் 1ல பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருப்பாங்க. ஸோ சென்னை மாநாட்டில வந்து பாவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவுக்கு வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அறிஞர் அண்ணாவுக்கு வந்து அறிஞர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது வந்து யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். அதே மாதிரி அறிஞர் அண்ணா வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசனை புரட்சி கவிஞர் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. சரிங்களா? ஸோ புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனை அறிஞர் அண்ணா கூப்பிட்டுருப்பாரு. பாவேந்தர் பாரதிதாசன் அறிஞர் அண்ணாவை அறிஞர் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. சரிங்களா? அடுத்து பேரறிஞர் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா இலக்குவனார். சரிங்களா? பேரறிஞர் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா இலக்குவனார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய அந்த நாடக திறன் காரணமாக தென்னாட்டு பெருநாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தன்னுடைய நாடகங்களை இயக்குனதன் காரணமாக வந்து இவரை பார்த்தோம் அப்படின்னா தென்னாட்டு பெர்னாட்ஸா அப்படின்னுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு 1968 அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. சரிங்களா? ஸோ அறிஞர் அண்ணா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆண்டு 1968. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1987 ஆண்டு அண்ணா அறிவாலயம். ஸோ திமுகவினுடைய கட்சி அலுவலகமாக அண்ணா அறிவாலயம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1987. ஸோ திமுகவின் கட்சி அலுவலகத்துக்கு அண்ணா அறிவாலயம் என பெயர் வைக்கப்பட்ட ஆண்டு 1987. ஸோ இவரை பத்தி வி.வி. கிரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான வி.வி. கிரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உயர் பண்புகள் உறைவிடம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உயர் பண்புகள் உறைவிடம் என்று அழைக்கப்படுவோர் அறிஞர் அண்ணா. அவர் சொன்னது வந்து யார் அப்படின்னா வி.வி. கிரி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1978 அண்ணா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. ஸோ 1978 அண்ணா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1978 முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம் நிறுவப்பட்டது. ஸோ 2010 இவரோட அண்ணாவினுடைய நூற்றாண்டு 100 ஆண்டு நினைவாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து 2010 வந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் அண்ணாவினுடைய சிறப்புகள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நாடகங்கள். ஸோ அறிஞர் அண்ணாவினுடைய நாடகங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரிரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், நீதி தேவன் மயக்கம், ஸோ காதல் ஜோதி, பாவை பயணம், குமாஸ்தாவின் பெண் இதெல்லாம் வந்து அறிஞர் அண்ணாவினுடைய நாடகங்கள். ஸோ அடுத்து அவருடைய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோமாபுரி ராணிகள், கம்பரசம், பெரிய புராண புதையல். ஸோ பெரிய புராண புதையல் யார் எழுதுனா அப்படின்னா பெரிய புராண புதையல் வந்து யார் எழுதுனா அப்படின்னா அறிஞர் அண்ணா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பணத்தோட்டம் அப்படிங்கிற நூல் அவர் எழுதியிருக்காங்க. சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து அவருடைய இதழ்கள். ஸோ நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோமாபுரி ராணிகள், கம்பரசம், பெரிய புராண புதையல், பணத்தோட்டம்ங்கிறது அவருடைய நூல்கள். ஸோ திரைப்படங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல தம்பி, வேலைக்காரி, ஓரிரவு மற்றும் சொர்க்கவாசல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய திரைப்படங்கள். ஸோ அண்ணா அண்ணா வந்து கதை அல்லது திரைக்கதை எழுதிய திரைப்படங்கள் என்னது அப்படின்னா நல்ல தம்பி, வேலைக்காரி, ஓரிரவு, சொர்க்கவாசல். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அண்ணாவினுடைய நூல்கள் மற்றும் திரைப்படங்கள், நாடகங்கள். ஸோ ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரியாரும் அண்ணாவும் பார்த்தோம் அப்படின்னா இணைபிரியாத நண்பர்களா இருப்பாங்க. இணைபிரியாத தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரியார் வந்து தலைவராகவும் இவர் வந்து தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இணக்கமான நட்பு வந்து இருக்கும். ஸோ என்னதான் அந்த நட்பு இருந்தாலும் கூட பின்னாளில் அந்த திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவும் பெரியாரும் வந்து பிரிஞ்சிருவாங்க. ஸோ என்னதான் அண்ணாவும் பெரியாரும் பிரிஞ்சாலும் கூட 2 பேரோட கொள்கைகள் ஒண்ணுதான். ஸோ கருத்து வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரோட கொள்கை வந்து ஒண்ணுதான். ஸோ
அந்த கருத்து ஒற்றுமை இருந்ததுனால கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட, கொள்கை ஒற்றுமை வந்து இருந்தது. அதனால தான் பார்த்தோம் அப்டின்னா, 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து பெரியாரும், அண்ணாவும் சேர்ந்தே ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, பெரியாரினுடைய நிறைய திட்டங்கள வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ, அது ஒண்ணு வந்து என்ன அப்டின்னா, இந்த சுயமரியாதை திருமணச் சட்டம் 1968ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது சரிங்களா? ஸோ, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்தாலும் பெரியாருடைய தூண்டுதலின் காரணமா வந்து கொண்டு வருவாங்க. ஸோ, இதோட வந்து பார்த்தோம் அப்டின்னா, அண்ணாவினுடைய போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ, இதில நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்டின்னா, என்ன பார்க்கணும் அப்டின்னா, அவருடைய கோட்ஸ் நிறைய சொல்லியிருப்பாரு சரிங்களா? ஸோ, என்னென்ன கோட் சொல்லியிருப்பாரு அப்டின்னா, அந்த "மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணம் உண்டுன்னு" சொல்லியிருப்பாரு. ஸோ, அப்புறம் "கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டுன்னு" சொல்லியிருப்பாரு. அப்புறம் "வன்முறை இருபக்கம் கூறுள்ள கத்தி." அப்புறம் வந்து நல்ல நூல்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு நூலகம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நெறைய கூற்றுக்கள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க தமிழ் புக்லயே வந்து படிச்சிருப்பீங்க சரிங்களா? ஸோ யூனிட் 8ல இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர்கள பத்தி நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா? ஸோ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது லாஸ்ட் ஒரு 2020லேருந்து 2024 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சில கேட்ட எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பிடிஎஃபா வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஸோ மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் ஒரு இதே இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ டூ எவரிஒன்.